ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு என்னன்னு பார்க்க போகிறோம். பைனரி சர்ச் ட்ரீ அப்படிங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் பைனரி ட்ரீ. ஸோ உங்களுக்கு பைனரி ட்ரீ அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பைனரி ட்ரீ அப்படின்னா ஒரு நோடு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த நோடுக்கு தேர் கேன் பி அட்மோஸ்ட் 2 சில்ட்ரன். அதாச்சு ஒவ்வொரு நோடுக்கும் தேர் கேன் பி அட்மோஸ்ட் 2 சில்ட்ரன். அட்மோஸ்ட் 2 இந்த சென்ஸ் ஒரு நோடுக்கு எந்த சைல்டும் இல்லாமல் இருக்கலாம், அதாவது 0 சைல்டு, ஆர் ஒரே ஒரு சைல்டு மட்டும் இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் 2 சில்ட்ரன் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பைனரி ட்ரீ. அப்போ பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னா என்னன்னா, பைனரி சர்ச் ட்ரீ இட் இஸ் ஆல்சோ அ பைனரி ட்ரீ, மீனிங் தட் அதுக்குமே ஒவ்வொரு நோடுக்கும் தேர் கேன் பி அட்மோஸ்ட் 2 சில்ட்ரன். ஸோ ஒரு பைனரி ட்ரீக்கும் பைனரி சர்ச் ட்ரீக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இதோட ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் தான். அந்த எக்ஸ்ட்ரா கண்டிஷன் என்னன்னா, நம்ம ஒரு நோடை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி நோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அண்ட் ரைட் சைடில் எகைன் இந்த மாதிரி நோட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நோடை விட லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா நோட் வேல்யூஸும் லெஸ்ஸராக இருக்கும். அதாவது ஒரு நோடோட லெஃப்ட் சப் ட்ரீல இருக்க எல்லா நோட் வேல்யூஸும் கரண்ட் நோட் வேல்யூ விட லெஸ்ஸராக இருக்கும். அட் த சேம் டைம் ரைட் சப் ட்ரீல இருக்க எல்லா நோட் வேல்யூஸும் கரண்ட் நோட் வேல்யூ விட கிரேட்டராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுதான் பைனரி சர்ச் ட்ரீ. லெஃப்ட் சப் ட்ரீல இருக்க ஒவ்வொரு நோடோட வேல்யூவும் கரண்ட் நோட் வேல்யூ விட கம்மியாக இருக்கும். ரைட் சப் ட்ரீல இருக்க ஒவ்வொரு நோட் வேல்யூவும் கரண்ட் நோட் வேல்யூ விட அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போமே. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, ரூட் நோட் 8 இருக்கு, இதுக்கு 2 சைல்டு இருக்கு. ஓகே, பைனரி ட்ரீ கான்செப்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரி, இப்போ பார்க்கும்போது இதோட லெஃப்ட் சப் ட்ரீன்னு பார்த்தா இதுதான், அண்ட் இந்த நோடோட ரைட் சப் ட்ரீன்னு பார்த்தா இது. லெஃப்ட் சப் ட்ரீல இருக்க ஒவ்வொரு வேல்யூ 3, 1, 6, 4, 7 இது ஒவ்வொரு வேல்யூமே 8ங்கிற வேல்யூ விட ஒரு ஸ்மாலரான வேல்யூ. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரைட் சப் ட்ரீல பார்க்கும்போது ஒவ்வொரு வேல்யூவுமே இந்த வேல்யூ விட கிரேட்டரான ஒரு வேல்யூ. ஸோ ஓகே, அண்ட் ரூட் நோடுக்கு மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கிற இன்டர்னல் நோட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ நோட் 3 கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதோட லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது இந்த லெஃப்ட் சைல்டு வேல்யூ இதோட லெஸ்ஸராக இருக்கு. அண்ட் ரைட் சைடில் பார்க்கும்போது இருக்கிற ரைட் சப் ட்ரீயும் ஓகே, எல்லா வேல்யூவும் கிரேட்டராக இருக்கு. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி தான் இங்கே 10ங்கிற வேல்யூவோட இதோட ரைட் சப் ட்ரீல பார்க்கும்போது 14 கிரேட்டராக இருக்கு. அண்ட் 14 விட சின்ன வேல்யூ 13. ஸோ இது இதோட லெஃப்ட் சைட் பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு நோடுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா வேல்யூ ஸ்மாலராக இருக்கணும், ரைட் சைடில் இருக்க எல்லா வேல்யூ கிரேட்டராக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இதில் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இந்த செட் ஆஃப் வேல்யூஸை நம்ம எப்படி இந்த நோடில் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 16ங்கிற ரூட் நோட கன்சிடர் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது 10ங்கிற வேல்யூ 16ஓட ஒரு லெஸரான வேல்யூ. ஸோ லெஃப்ட் சைடு வந்துடணும். 10ங்கிற வேல்யூ லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த 22 நெக்ஸ்ட் வேல்யூ 22. 22ங்கிறது 16ஓட ஒரு கிரேட்டரான வேல்யூ. ஸோ ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் 12. 12ங்கிறது 16ஓட ஒரு லெஸரான வேல்யூ. ஸோ உள்ள வரும். இப்போ 10 விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 12ங்கிறது ஒரு கிரேட்டர் வேல்யூ. ஸோ 10க்கு 12 ரைட் சைடில். நெக்ஸ்ட் 6. 6ங்கிறது அகைன் 16 விட லெஸரான வேல்யூ. 10 கூட கம்பேர் பண்ணும்போது 10 விடவுமே ஒரு லெஸரான வேல்யூ. ஸோ 10 விட லெஃப்ட் சைல்டு தான் 6. 31. 31 16ஓட ஒரு கிரேட்டரான வேல்யூ. ஸோ ரைட் சைடு வரும். 22 கூட கம்பேர் பண்ணும்போது 31 இட் இஸ் ஸ்டில் கிரேட்டர். ஸோ 31 22ஓட ரைட் சைல்டு. அடுத்தது 11. 11ங்கிறது 16 விட ஒரு லெஸரான வேல்யூ. 10 விட பார்க்கும்போது ஒரு கிரேட்டரான வேல்யூ. ஸோ இங்கே வரும். இப்போ 12 கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 11 இட் இஸ் அ லெஸர் வேல்யூ. ஸோ 12ஓட லெஃப்ட் சைல்டு தான் 11. நெக்ஸ்ட் 20. 20ங்கிறது 16ஓட அகைன் கிரேட்டர் வேல்யூ. அண்ட் 22 கூட
22 கூட கம்பேர் பண்ணும்போது லெசர் வேல்யூ. ஸோ இதோட லெஃப்ட் சைல்டு தான் 20. நெக்ஸ்ட் 19 16ஓட ஒரு கிரேட்டர் வேல்யூ, 22ஓட ஒரு லெஸரான வேல்யூ, 20 விடவும் லெஸரான வேல்யூ. ஸோ 20ஓட லெஃப்ட் சைல்டு தான் 19. நெக்ஸ்ட் பார்க்கும்போது 35. 35ங்கிறது 16 விட ஒரு கிரேட்டர் வேல்யூ, 22 விடவும் ஒரு கிரேட்டர் வேல்யூ. ஸோ அகைன் ரைட் சைடு வரும். 31 விடவும் கிரேட்டர் வேல்யூ. ஸோ ரைட் சைடு வந்துடுது. நெக்ஸ்ட் 9 16 விட ஒரு லெஸரான வேல்யூ, 10 விடவும் ஒரு லெஸரான வேல்யூ, 6 கூட கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் வேல்யூ. ஸோ 9 வந்து 6ஓட ரைட் சைடு. நெக்ஸ்ட் 43. 43 பார்க்கும்போது 16 விட கிரேட்டர் வேல்யூ, 22 விடவும் கிரேட்டர் வேல்யூ, 31 விடவும் கிரேட்டர், 35 விடவும் கிரேட்டர். ஸோ இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பைனரி சர்ச்சில் எப்படி ஒரு நோடு டெலீட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ டெலீஷனில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று, நீங்கள் டெலீட் பண்ணுற அந்த நோடுக்கு 0 சைல்டு இருக்கும், அதாவது எந்த சைல்டுமே இருக்காது. இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் பார்க்கும்போது ஒரே ஒரு சைல்டு மட்டும் இருக்கும். தேர்ட் கேஸில் பார்க்கும்போது 2 சில்ட்ரன் இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நீங்க டெலீட் பண்ற நோடு வந்துட்டு சே 43 அப்படின்னா இதுக்கு கீழே எந்த சைல்டுமே இல்லை. இது ஃபர்ஸ்ட் கேஸ்ல வருது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஜஸ்ட் அந்த நோடை ரிமூவ் பண்ணி விட்டா போதும், அவ்வளவுதான். இதை மாதிரி பண்ணா இது 0 சைல்டு கேஸ். இன்கேஸ் ஒரு சைல்டு இருக்கிற மாதிரி அப்படின்னா, சே நம்ம இந்த டெலீட் பண்ணோம்னா இதுக்கு ஒரு சைல்டு 19 இருக்கு. இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணுவோம்னா, இந்த 19 வந்துட்டு இந்த 20 கூட ஸ்வாப் ஆகும். அப்போ 20 வந்துட்டு லீஃபுக்கு வந்துடும். அண்ட் ஒன்ஸ் 20 வந்து இந்த பொசிஷன்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், இங்க 20 இங்க 19 ஆயிடுச்சுன்னா 20 இப்போ லீஃப் நோட்ல இருக்கனால அப்படியே ரிமூவ் ஆயிடும். இது ஒரே ஒரு சைல்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்வாப் ஆகி லீஃப் நோடு பண்ணனே அந்த நோடு டெலீட் பண்ணிடுவீங்க. செகண்ட் கேஸ் வந்து லாஸ்ட் கேஸ் வந்துட்டு 2 சைல்டு இருக்கும்போது, இப்போ நீங்க 16ங்கிற இந்த நோடு டெலீட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு 2 சைல்டு இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல பார்க்கும்போது அகெயின் there are 2 situations. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நீ அந்த நோடை டெலீட் பண்றதுக்கு எதர் யூ கேன் கோ வித் இன் ஆர்டர் ஸோ இந்த மாதிரி கேஸ்ல நீங்க எதர் அந்த நோடை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யூ கேன் கோ வித் இன் ஆர்டர் predecessor or otherwise in order successor. ஸோ இன் ஆர்டர் predecessor வழியா போகலாம், ஒரு இன் ஆர்டர் சக்சஸர் வழியா போகலாம். ஸோ இப்போ 16க்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேஸ் பார்ப்போம். இன் ஆர்டர் predecessorன்னு என்ன? இப்போ நீங்க இந்த நோடு எந்த நோடால ரீப்ளேஸ் பண்ணணும்னு பார்க்கறது தான் இன் ஆர்டர் predecessor. அது லெஃப்ட் சப் ட்ரீ சைடில் பார்ப்பீங்க. சரி, அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சப் ட்ரீல எந்த வேல்யூ பார்க்கணும். அதாவது இந்த என்டையர் லெஃப்ட் சப் ட்ரீல பார்க்கும்போது எந்த நோடோட வேல்யூ கிரேட்டஸ்டா இருக்குன்னு பார்க்கணும். இதை பார்க்கும்போது 10 6 12 7 11 12ங்கிற இந்த நோடு தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ 16 நீங்க 12ஆல ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா 10 11 வந்துட்டு டைரக்டா 10 கூட கனெக்ட் ஆயிடும். இந்த இடத்துல வந்துட்டு 12 வந்துடும். இது இன்னோட predecessor கேஸ்ல. இதை நீங்க இன்னொரு சக்சஸர் வழியா பாக்குறீங்க அப்படின்னா, இதோட ரைட் சப்ட்ரீயை பார்த்து இந்த ரைட் சப்ட்ரீல எந்த வேல்யூ லோவஸ்டா இருக்குன்னு பார்க்கணும். லீஸ்ட் வேல்யூ என்னவோ அதை வந்துட்டு 16ஆல ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த இதில் பார்க்கும்போது லீஸ்ட் வேல்யூ 19 கரெக்டா. ஸோ இந்த இடத்துல 19 வரும். ஸோ டெலிஷன் இப்படி தான் பண்ணணும். இன்னோட சக்சஸர்னா இந்த மாதிரி டெலிஷன்ல 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கேள்வி சொல்லுங்க. தேங்க்யூ.